2 சென்ட்டுக்குள்ளே ஒரு 3 பெட்ரூமுங்க. அதுவும் வடக்கு பார்த்த மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு 2 சென்ட்டுக்குள்ளே வடக்கு பார்த்த மாதிரியே 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து கோல்டன் ஸ்கையில் பெயிண்ட் அடித்து டார்க் லைட் ப்ளூ காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. நம்ம நீண்ட 2 சென்ட்டுக்குள்ளே ஒரு 3 பெட்ரூமுங்க. அதுவும் வடக்கு பார்த்த மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு 2 சென்ட்டுக்குள்ளே வடக்கு பார்த்த மாதிரியே 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து கோல்டன் ஸ்கையில் பெயிண்ட் அடித்து டார்க் லைட் ப்ளூ காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெரிய போர்ட்டிக்கோங்க, 10க்கு 18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய போர்ட்டிக்கோங்க. ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து முன்னாடி 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நல்லா லக்ஸுரியஸான 2க்கு 4 டைல்ஸ் ஒட்டி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைல் வச்சு. கோல்டன் ஸ்டிப்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் பன்னிமடையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பட்ஜெட்டோட 3 BHK ஹோம் கேட்டவங்களுக்காக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி நல்ல டீ கூட்டில் தேக்கு கதவு கொடுத்துருக்காங்க. வேலை நடந்து கொண்டே இருக்குது. உள்ளே வரும்போது வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் ஃபுல்லும் பெரிய ஜன்னல் கொடுத்து நேச்சுரல் வெளிச்சம் எப்பவும் வர்ற மாதிரி நம்மளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலிலிருந்து மேலே போகிற மாதிரி டூப்ளக்ஸ் பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே UPS வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸு கீழே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு பூஜா ரூம் ஒன்று இருக்குது. நல்லதாக கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க. 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லுமே உட்டன் பேட்டர்னில் நம்மளுக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து ஒன் சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணி 16 அடிக்கு லெஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் வந்து எல் டைப்பில் போட்டு 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 11க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. மேலே லேஃப்ட் வச்சுருக்காங்க. க்ரீம் எல்லோவில் நம்மளுக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்து நல்லா பிராண்டடில் உங்களுக்கு டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா 5க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லுமே டார்க் கலரும் மேலே லைட் கலரும் கொடுத்து ப்ளூ காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்டடில் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. கிளாசெட் வந்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் வரும். நல்ல தரமாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் பன்னிமடை துடிலூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் நல்லா காம்பேக்டாக பட்ஜெட்டடாக அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விண்டோங்க. நேச்சுரல் வெளிச்சம் எப்போவுமே வர மாதிரி இருக்குது. மேலே போகும்போது ஸ்டெப்ஸில் வந்து கிரானைட்ஸில் போட்டிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். ஹெட்ரூமில் சின்னதாக ஒரு 3 மாடம் பண்ணி அது ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. மேலே போனால் ஒரு பெரிய லான்ச்சுங்க. லான்ச்சிலேருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 2 பெட்ரூமும் கவர்ட் பால்கனிக்கும் நம்மளுக்கு டோர் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 20க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளஷ் டோர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. உள்ளே ஒரு செல்ஃப்ஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா UPVCயில் வந்துடும். கிரில்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரீம் எல்லோ நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் லைட் ப்ரௌன் கலரில் போட்டிருக்காங்க. 7.25க்கு 4.25 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. ஒன் சைடு ஃபுல்லுமே லீஃப் பேட்டர்னில் செராமிக் டைல்ஸ் கொடுத்து பாக்கி இருக்கிறத 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட்
செராமிக் டைல்ஸ் போட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டரில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு நல்ல பட்ஜெட்டட் பேட்டர்னில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், தேர்ட் பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே 16:8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே நல்லா மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க 2க்கு 4. மேலே ஒரு லேஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டோர்ஸ் வந்து நல்லா ஹெவியான பிராண்டால் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 7-8க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், கீழே நல்ல ஹெவியான செராமிக் டைல்ஸ் அண்ட் டிஸ்கிட் கொடுத்துருக்காங்க. லைட் டார்க் காம்பினேஷன்ஸில் டைல்ஸ் ஃபுல்லு ஒட்டி கொடுத்துருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டரில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் கவர்டு பால்கனி இருக்குது, ஓப்பன் பால்கனி ஒன்று இருக்குது. வாங்க கவர்டு பால்கனி நம்ம பார்த்துருவோம். இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் டெரஸ் இருக்கிறங்காட்டி. வாஷிங் மிஷினுக்கு தனியாக பாருங்கள். நல்ல கவர்டு பால்கனிக்கு நம்மளுக்கு அற்புதமாக 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஆர்சிலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிளாஸ் வந்துடும். மேலே போகும்போது ஆர்சிலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 2 வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டை பார்த்ததுக்கு நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும்.